தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு யூடியூபர்ஸ்க்காக இருக்கலாம். யூடியூபர்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டியது, தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ யூடியூபராக இருந்தீங்க, யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமே வராமல் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் மற்றவங்க எதுவும் பார்க்கிங்கன்னா இப்போ யூடியூபர்ஸ்க்காக தானே அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போயிடாதீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தான். ஸோ யாராக இருந்தாலுமே உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வேண்டியது தான். ஸோ ஓகே, அதாவது இந்த வீடியோ காப்பிரைட்டை பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதா, காப்பிரைட் கிளைம் வந்தால் என்ன பண்ணுறது, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் தான். இதை மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். காப்பிரைட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்னா என்ன, இது வந்தால் என்ன ஆகும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் எது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் எனக்கு நல்லாவே புரியல ப்ரோ அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஐடி காட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய டெக் நியூஸு, அதுக்கப்புறம் நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளோட லைவ் இருக்குது, அதாவது 8 to 9 அதே டைம் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, லைவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துடலாம். அதாவது காப்பிரைட்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் விழணும். ஸோ விழுந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனலுக்கே ஆபத்து. சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிடுவாங்க. அதாவது சேனல் வந்து இருக்கும், பட் அதுக்கு வந்து நம்மளால் எந்த ஒரு ரெவென்யூமே அதுலேருந்து எடுக்க முடியாது. இருந்துமே எந்த ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறது தான் மெயின் இது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் தானே வந்திருக்கு, இதுலேருந்து என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே ஒரு காப்பிரைட்டுமே வராமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா உள்ளது. ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க, லைக் ஏதாவது ஒரு சாங்ஸ், அதாவது நம்ம சேனலுக்கு 2 காப்பிரைட் கிளைம் ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு. ஸோ இதனால எதுவும் சேனலுக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ காப்பிரைட் கிளைமால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அதுவும் இல்லாமல் இது எத்தனை நாளுமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ என்னோடய சேனலுமே விழுந்திருக்கு. அதாவது ஏடி சாங் 2 சாங்குக்கு எனக்கு விழுந்திருக்கு. ஸோ அது ஏன் விழுந்துச்சு அப்படின்னா, இப்போ அவங்க ஓனர் வந்து பார்ப்பாங்க, அதாவது அந்த சாங்கோட ஓனர், ஓகேவா, அந்த சாங் அஃபிஷியலாக லான்ச் பண்ணவங்க. ஸோ அந்த பாட்டு அதை மாதிரி ஏதாவது ஒரு இது லான்ச் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்து அவங்க கொடுக்கலாம். அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வர்ற ரெவென்யூ அவங்களுக்கு போகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்கல, எனக்கு தான் ரெவென்யூவே வரலையே, உன்னோட எப்படி அவங்களுக்கு போகும் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு ரெவென்யூ வரும், கால்குலேட் ஆகும், ஓகேவா. ஸோ எனக்கு ரெவென்யூ வராது, ஆனால் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். நான் பார்க்குற வியூஸு அதுக்கு எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு காசு போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் காப்பிரைட் கிளைம். இப்போ நீங்கள் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஏன் அவங்களுக்கு காசு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை ப்ரைவேட் இல்லைனா டெலீட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த காசுமே போகாது. பட் எனக்கு அந்த வீடியோ நல்லா வியூஸ் போச்சு, அதே சமயத்தில் வாட்ச் ஹவர்ஸும் அதுலேருந்து நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ இன்னும் ப்ரைவேட் பண்ணாமல் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன், ஓகேவா. ஸோ இதுதான் காப்பிரைட் கிளைமுக்கும் காப்பிரைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து காப்பிரைட் கிளைமுக்கும் யூஸ் ஆகும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கும் யூஸ் ஆகும். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு முதல்ல பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக், அதாவது ஒரு ஆடியோ, ஒரு சாங்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் தான் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக வரவே வராது. இப்போ ஒரு வீடியோ, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னோடய வீடியோ வந்து வேறு லைக் நான் என்ன வச்சு சொல்கிறேன், இப்போ சைபர் தமிழ் அவங்களோட வீடியோவை நான் எடுத்து அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா உங்களோட எடிட்டிங் ஒர்க்கில் தான் இருக்குது. நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி கிளிப்ஸ் எல்லாம் ஓவராக ஆட் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது ஏன் வராது அப்படின்னா அவங்க சைஸை மேட்ச் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஏதாவது நடுவில் ஃப்ரேம் போட்டுருவாங்க. எந்த ஒரு சைஸ் நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா, அதாவது இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் விழுது, அவங்களோட அந்த இமேஜ் சைஸும் சரி, அந்த இமேஜ் அதாவது அந்த ஃபுட்டேஜ் அப்படியே இருந்தால் தான் அது காப்பிரைட், அதாவது காப்பி அப்படிங்கிறது ஒரு. இப்போ நம்ம சைஸு வந்து நம்ம மாற்றிட்டோம், இல்லைனா இடையில ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்துட்டோம், அந்த மாதிரினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராது. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. காப்பிரைட் கிளைம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாங் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாங்கோட ஒரிஜினல் லான்ச் பண்ண அவங்களோட வீடியோ லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்.
ஸோ என்னோடய வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு கார்டு அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், அன்பேப்பர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கார்டோட வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தம்ப்நெயில் சைடில் காட்டுறேன். அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிற ஒரு மேஜிக் கார்டு மாதிரி. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதாவது அந்த கார்டில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாஸ் அந்த மூவியோட சாங் ஓடிச்சு. ஸோ அப்போது எனக்கு காப்பிரைட் கிளைம் வராதா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவும் வராதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வராது. பிகாஸ் நான் வந்து அந்த சாங்கோட ஒரிஜினல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. இல்லை அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அதாவது மியூசிக் இன் திஸ் வீடியோ அப்படின்ட்டு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் அந்த காப்பிரைட் கிளைம்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே இதுதான் டிஃப்ரென்ஸ். அதுவும் இல்லாமல் ரெண்டுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறனாலுமே இந்த வேயை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்குன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வீடியோ டிலீட் பண்ணாலுமே உங்களோட சேனல் கணக்கில் இருக்கும். இப்போ உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் அந்த ஏரியாவை மட்டும் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த வீடியோ ப்ரைவேட் பண்ணி டெலிட் பண்ணாலுமே அவங்களுக்கு உங்களோட ரெவென்யூ போகாமல் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வே எல்லாமே. ஓகேவா? இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எந்த கருத்துக்கள் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனுக்குடன் ரிப்ளை வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க, இல்லைனா இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸு, டெக் நியூஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானில் ஆளுங்க கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்மளோட லைவ் இருக்குது, அதாவது 8 to 9 அதே டைம் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, லைவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் வரைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நாளைக்கு லைவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.